ஒரு அடர்ந்த காட்டுல பாத்தீங்கன்னா, காகமும், பாம்பும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு நாள் காகம் வெளியில போனதுக்கு அப்புறமா, காகத்தோட முட்டை எல்லாத்தையுமே அந்த பாம்பு சாப்பிட ஆரம்பிக்குது. இதனால காகம் என்னோட முட்டை எல்லாத்தையுமே அந்த பாம்பு சாப்பிடுதுன்னு நினைச்சு ரொம்பவே கவலைப்படுது. ஆனா பாம்பு எதுவுமே பண்ண முடியாதனால ரொம்பவே சோகமா இருக்கு. இப்படியே ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு மரம் வெட்டுறவன் வரான். வந்த அவன் பாம்பும், காகமும் கூடியிருக்க அந்த மரத்த வெட்ட ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரம் வெட்டினதுக்கு அப்புறமா, நாளைக்கு மிச்சத்த வெட்டுவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா பாம்பு வந்து காகத்திட்ட சொல்லுது, "காகம் தம்பி, நம்ம குடியிருக்க அந்த மரத்த அந்த மரம் வெட்டுறவன் வெட்டுறான். அப்படி அவன் இந்த மரத்த வெட்டிட்டான்னா, உன்னோட முட்டைக்கும், என்னோட முட்டைக்கும் ஆபத்துன்னு சொல்லும்போது, காகம் சொல்லுது, "என்னோட முட்டைகள நீ சாப்பிட்ட தானே! அதனால உன்னோட முட்டைகள் அழிஞ்சு போகட்டும்ன்னு" சொல்லும்போது, பாம்பு சொல்லுது, "என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் அப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டேன். இப்ப நம்மளோட முட்டைகள நம்ம காப்பாத்தணும்னு" சொல்லும்போது, காகமும் பாம்ப மன்னிச்சுட்டு சொல்லுது, "நாளைக்கு என்னோட தேனீ நண்பர்கள வர வச்சிருக்கேன். அவங்க அத பாத்துக்குருவாங்கன்னு" சொன்னதுக்கப்புறமா, இப்படியே அடுத்த நாளாவது மரம் வெட்டுறவன் மரம் வெட்டுறதுக்காக வரான். அப்ப அந்த இடத்துல வந்த தேனீகள் மரம் வெட்டுறவன கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவன் ஆள விட்றா சாமின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறமா பாம்பும், காகமும் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.